எப்படி ஜெபித்தால் தேவன் பதில் கொடுப்பார்? எப்படி ஒரு மனிதன் தேவனோடு பேச வேண்டும்? ஜெபம் என்றால் என்ன? ஜெபத்துக்குள் இருக்கிற ரகசியம் என்ன? மனிதர்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் தேவன் கேட்கிறாரா? எப்படிப்பட்ட ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும்? இந்த அருமையான காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனங்களே, இந்த அருமையான ஸ்பிரிச்சுவல் WF ஆவிக்குரிய ரகசியங்களை குறித்து, ஆவிக்குரிய யுத்தங்கள் போராட்டங்களை குறித்து அநேக ரகசியங்களை நம்முடைய சேனலில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு, அவருடைய ஏவுதலோடு, சேனங்களுக்கு ஏற்ற நேரத்தில் என்ன தேவையோடு இருக்கிறாங்களோ அதை நமது பரம தகப்பன் நன்காக அறிந்திருக்கிறார். அவருடைய ஏவுதலோடு உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை கர்த்தருடைய ஆவியானவரே உங்களோடு பேச சித்தமாக இருக்கிறார். அதற்கு இந்த அருமையான ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எந்த சந்தேகமுமே இல்லை, இந்த அருமையான வீடியோ உங்கள் மனக்கண்ணை திறக்கும், உங்கள் ஜெப வாழ்க்கையை ஆனந்தமாக மாற்றும். ஒருவேளை நெடுநாளாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீங்க, ஆனால் அந்த ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா, கேட்கப்படவில்லையா? நம்ம கரெக்டான அலைன்மெண்ட்டில் ஜெபிக்கிறோமா? ஆர் வி ப்ரே இன் அ கரெக்ட் மேனர் என்றெல்லாம் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். ஆம் தேவச்சனமே, நீங்கள் எந்த பகுதியிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் நம்ம ஸ்பிரிச்சுவல் WF சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய ரகசியங்கள் மனித குலத்தில் தேவ பிள்ளைகளுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ ஜனங்களுக்கு ஆவிக்குரிய ரகசியங்கள் தெரியவில்லை என்றால் அவர்கள் பிசாசோடு எதிர்த்து நிற்க முடியாது. உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிற அநேக காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அநேக ஆயிரம் மக்களுக்கு இது பிரோஜனமாக இருக்கிறது. உங்களுக்கும் கண்டிப்பாக பிரோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆரம்ப நேரத்திலே உங்களோடு சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு 4-5 பாயிண்ட் கலெக்ட் பண்ணணும், ஒரு 5 நிமிஷத்தில் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனப்படாது. என் வாழ்க்கை மாற வேண்டும், எனக்கு சில ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்த வேண்டும், தேவன் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த விரும்பினால் இந்த டிஸ்பென்சேஷனில், இந்த காலத்தில் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவி மூலமாக தான் உங்களோடு பேசுவார். ஒரு பாஸ்டர் மூலமாக பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் தேவனுடைய ஆழங்களை அறிய முடியும், தேவனுடைய ரகசியங்களை அறிய முடியும். ஒரு மனிதனுடைய விஷயங்களை அறிந்து கொள்ள ஒரு சக மனிதனால் தான் முடியும். ஒரு கோழியினுடைய விஷயங்களை அறிந்து கொள்ள ஒரு கோழியால் தான் முடியும். ஒரு எறும்பினுடைய விஷயங்களை அறிந்து கொள்ள ஒரு சக எறும்பால் தான் முடியும். ஆம் தேவச்சனமே, ஒவ்வொரு விலங்குகளும், ஒவ்வொரு பிராணிகளும் அதனோடு அது கம்யூனிகேட் பண்ணுகிறது. ஆனால் நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியாது, ஏனென்றால் அதற்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்குது. இதே போல தேவனை புரிந்து கொள்ள தேவனுடைய ஆவியானவரால் தான் முடியும். அதனால் தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு இணைந்து சில ரகசியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இந்த கடைசி காலகட்டங்களில் நீங்கள் ஜெபத்தோடு இதை கேட்க வேண்டும். 4-5 பாயிண்ட் கலெக்ட் பண்ணணும், கொஞ்சம் அறிந்து கொள்ளணும், சில அவுட்லைன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உண்மையாக சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் சிந்தனையில் சிலதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. யூ வாண்ட் டு லைக் டு நோ சம்திங் லைக் சம் அவுட்லைன்ஸ். நீங்கள் இந்த அவுட்லைனை பெற்றுக்கொண்டு ஒன்றும் நடக்காது, அது உங்கள் மூளையிலே இருக்கும். ஆனால் இதை ஒரு ஜெப நேரமாக, ஒரு ஆவிக்குரிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு கேட்டு பாருங்களேன், சோத்திரத்தோடு இதை கேட்டு பாருங்களேன். அநேக ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன், இதை கண்டிப்பாக கேட்டு முடியும் பொழுது உங்கள் உள்ளம் நிரப்பப்படும். உங்கள் சிந்தனை நிரப்பப்படுகிறதோ இல்லையோ, உங்கள் உள்ளம் நிரப்பப்படும். அநேகர் கேட்குற கேள்வி உண்டு, நான் எவ்வளோ பைபிள் வாசிக்கிறேனே, எவ்வளோ ஜெபிக்கிறேனே, எவ்வளோ வாசித்தால் எனக்கு புரிய மாட்டேங்குதே என்று கேட்பார்கள். இதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு இளம் வாலிபன் தன்னுடைய பாஸ்டர்கிட்ட போய் கேட்டான், பாஸ்டர், நான் எவ்வளோ பைபிள் வாசித்தாலும் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது பாஸ்டர் என்று கேட்டான். அப்படி கேட்ட பொழுது அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், நீ ஒரு பேஸ்கெட் எடுத்து அதில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வான்னு சொல்லியிருக்கிறார். இந்த பேஸ்கெட்டுன்னு சொல்லுகிறது அந்த ரப்பர்னால் செய்யப்பட்டிருக்கும். அநேக இடங்களில் சணல் நூல்னால் செய்யப்பட்டிருக்கும், மூங்கில்னால் செய்யப்பட்டிருக்கும். அதுக்குள்ளே தேங்காய் எதுனாலும் அதில் பறக்கிட்டு வரலாம், ஆனால் அதில் நிறைய வாட்டர் இருக்கும். இந்த பாஸ்டர் என்ன சொல்லுகிறார், ஒரு ரப்பர் பேஸ்கெட் எடுத்து அதில் மண் வாருவாங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
கல் மண் எதுனாலும் வரலாம், ஏன்னா அது ரப்பர்னால செய்யப்பட்டிருக்கும். அதில் தண்ணியை நிரப்பி கொண்டு வா என்று சொல்லுகிறார். கண்டிப்பாக அதில் தண்ணி நிரம்பவே நிரம்பாது. ஏனென்றால் அதில் நிறைய தோரங்கள் ஓட்டைகள் இருக்கிறது. இவன் முதல் தடவை செல்லுகிறான், தண்ணியை நிரப்புகிறான், கொண்டு வருகிறான். கொண்டு வரும்பொழுது எல்லா தண்ணியும் லீக் ஆகி வெளியே போயிட்டு இப்படி 7 முறை கொண்டு வர சொல்லுகிறார். அவனுக்கே ஒரு குழப்பமாய்விட்டது. எல்லாரும் ஈசாக்கை போல இருப்பாங்கன்னு நினைக்க முடியாது. ஈசாக்குனா யாரு? ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கும் பொழுது ஈசாக்கை பலி கொடுக்க அந்த மலைக்கு செல்லும் பொழுது ஈசாக்கு வாய் பேசாத பிள்ளையாக சைலண்டாக இருந்தார். கையை கெட்டி அவனை பலி கொடுக்க படுக்க வைத்த பொழுதும் கத்தியை வாங்கின பொழுதும் வாய் பேசாத ஒரு நல்ல கீழ்ப்படிதல் உள்ள ஈசாக்காக ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தார். எல்லாரும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்கன்னு நினைக்க முடியாது. கீழ்ப்படின்னு நினைக்கிற சில பிள்ளைகளுக்கு சில விஷயம், சில டவுட்டு கிளியர் ஆனால் தான் அவங்க கீழ்ப்படிவாங்க. ஈசாக்கு பாருங்க, படுன்னு சொன்னால் படுக்கிறாரு, கையை காட்டுன்னு சொன்னால் கையை காட்டுறாரு, கெட்டி வைக்கிறாங்க, கத்தியை ஓங்குறாங்க, பேசாமல் இருக்கிறாரு. இதே வேற பிள்ளைகள்னா ஈசாக்கு கொஸ்டின் கேட்காம கீழ்ப்படிந்த நல்ல பிள்ளை, அவன் 100% நல்ல பையனாக இருந்தான். ஆனால் நம்மளும் நல்ல பிள்ளைகள் தான். ஆனால் நம்ம சில கொஸ்டின்ஸ் கேட்போம். எதற்கு கையை கட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்போம், எதுக்கு கத்தியை ஓங்குறீங்கன்னு கேட்போம். ஆபிரகாம் சொல்லுவார், கத்தர் சொன்னார் உன்னை பலி கொடுக்கணும்னு. நம்மளா இருந்தால் ஓடி போயிருப்போம். ஸோ இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் கொஸ்டின் கேட்டு தான் கீழ்ப்படியும். ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு 100% கீழ்ப்படிந்தார். ஆனால் இந்த சகோதரன் பாஸ்டர்கிட்ட கொஸ்டின் கேட்குறான். ஏன்னா 7 டைமில் அலைய விட்டுட்டாரு. இந்த 7வது தடவை வந்தோன்னே கேட்குறான், பாஸ்டர் ஐயா 7 தடவை அனுப்புறீங்க, ஒரு பிரோஜனம் இல்லை. தண்ணி எடுத்துகிட்டு வா, தண்ணி எடுத்துகிட்டு வா, தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறீங்க, தண்ணி நிற்க மாட்டேங்குது, நல்லா தெரியுது. ஆனாலும் எதுக்கு பாஸ்டர் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், மகனே நீ எவ்வளோ வேதத்தை வாசித்தாலும் அது உன்னை சுத்திகரிக்கும். நீ முதல் தடவை இந்த பேஸ்கெட்டை கொண்டு போகும் பொழுது அது எவ்வளோ களிமண்ணும் அசிங்கமாக இருந்து, நீ முதல் தடவை தண்ணி கொண்டு வரும்போது எவ்வளோ கலங்கி இருந்துச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிந்த பிறகும் அதில் உள்ள களிமண்ணை நீ பார்த்த. ஆனால் 2வது தடவை, 3வது தடவை, 5வது தடவை, 7வது தடவை வரும்பொழுது இந்த பேஸ்கெட் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தியான்னு கேட்டார். ஆமாம் பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பாஸ்டர்னு சொன்னான். அந்த பாஸ்டர் சொன்னார், இதே போல தான் வேதத்தை படிக்க படிக்க படிக்க, உள்ளான மனிதனால வேதத்தை படிக்க படிக்க, உள்ளான கத்தர் கொடுத்த ஆவியினால வேதத்தை படிக்க படிக்க நீங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவீர்கள். அநேக காரியங்கள் உங்களுக்கு நினைவில்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பரிசுத்தமாவது நிச்சயம். ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஏன் நான் வசனத்தை நிறைய கேட்க வேண்டும், ஏன் கலெக்ட் பண்ணக்கூடாது நீங்கள் யோசிக்கலாம். கலெக்ட் பண்ணுறதுல ஒரு தவறு இல்லை. முதல்ல நம்ம ஆவி ஆத்மா நிரம்பணும், அதுக்கு பிறகு தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஒரு பசியாக இருக்கிற நபர் பசி அடங்காமல் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா முதல்ல உங்கள் பசி அடங்கணும். நம்ம ரொம்ப பசியில் இருக்கும்போது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கல்யாண விருந்தில் போய் எல்லாருக்கும் சர்விங் பண்ணுறதுக்கு, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறதுக்கு எல்லாரால முடியும்னு சொல்ல முடியாது. 1-2 தியாகிகள் இருப்பாங்க. நீங்கள் கடும் பசியாக இருக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு நீங்கள் விளங்க முடியாது. நீங்கள் பசி ஆறுனாதான் அடுத்த ஆளுக்கு பசி ஆற்ற முடியும். இதே போல தான் தேவஜனமே, நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் நீங்கள் பரிசுத்த வழியை அடுத்தவங்களுக்கு காட்ட முடியும். நம்ம திருப்தி ஆனாதான் அடுத்தவங்களுக்கும் நம்ம சொல்ல முடியும். நம்ம கத்தரை ருசித்து பார்த்தாதான் அநேகருக்கு கத்தரை ருசித்து பார்க்க வழி காட்ட முடியும். ஆம் தேவஜனமே, இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபித்தால் தேவன் பதில் கொடுப்பார் என்ற அருமையான காரியத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் ஆவியானவர் அநேக காரியங்களை உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனாக, ஒரு அறிமுகமாக ஏன் சொல்லியிருப்பாருன்னா, கண்டிப்பாக சிலதை கலெக்ட் பண்ணணும், சிலதை மனப்பாட வசனமாக மண்டையில் வைத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அநேகர் இதை பார்க்க வருவாங்க. அவங்கெல்லாம் அந்த 10 நிமிஷத்தில் கண்டிப்பாக பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு நல்லா புரிகிறது, ஆவியானவர் சிலரை தொட விரும்புகிறார், சிலருக்கு சில பரம ரகசியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஏதோ நான் 4 காரியத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறவங்களால கண்டிப்பாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உரியதான்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உரியது தான். ஆனால் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஸோ இந்த வீடியோ அநேகருக்கு போகும், ஆனால் எல்லாரும் ஃபுல்லாக கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. கொஞ்சத்தை கேட்டுட்டு பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க நிறைய ரகசியங்களை மிஸ் பண்ணுவாங்க. ஆனால் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு எனக்கு சில ரகசியங்களை கற்றுக்கொள்ளணும். ஜெபனாலே என்ன தேவஜனமே, ரகசியத்தை கற்றுக்கொண்டு ஜெபிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அருமையான விஷயங்களை ஆண்டவங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். கண்டிப்பாக டைம் செலவழியாமல் ஒரு ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டு சமூகத்தில் உட்காரணும், எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டு சமூகத்தில் வரணும். மரியாதை பாருங்கள், ஆண்டு பாதத்தில் அருமையாக உட்காந்துருந்தாங்க.
ஆண்டு சில ரகசியங்களை கண்டிப்பாக பேசியிருப்பார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஸோ இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு ஒரு உன்னதமான ரகசியம். எப்படி ஜெபித்தால் தேவன் பதில் கொடுப்பார், எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஆண்டவரோடு உறவாட வேண்டும், நான் இப்போ பண்ண ஜெபம் ஆண்டவர் கேட்டு விட்டாரா என்று எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், நான் பண்ணுகிற ஜெபம் அப்பா கேட்கிறாரா என்று எப்படி உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், இந்த உறுதி எப்படி கிடைக்கும், எல்லா காரியங்களையும் இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு போதிப்பார். வருகிற நாட்களில் இன்னும் ஆழமாக போதிப்பார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே என்னோடு பேசும் என்று ஆயத்தமாக இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார், சில ரகசியங்களை சொல்லி தருவார். ஜெபம் என்றாலே தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு பேசுகிறதை தான் நாம் ஜெபம் என்று சொல்லுகிறோம். ஜெபத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று, நாம் அவரிடத்தில் பேசுகிறோம், இன்னொன்று அவர் நம்மிடத்தில் பேசுகிறார். இது 2ம் சேர்ந்தால்தான் உண்மையான ஜெபம். நீங்கள் அவரிடத்தில் பேசுகிறது ஜெபத்தின் ஒரு பகுதி, அவர் உங்களிடத்தில் பேசுகிறது ஜெபத்தின் மறுபகுதி. ஒரு உண்மையான ஜெபம் என்றால் நீங்க யோசிப்பீங்க, ஜெபம் என்றால் அதுல பைபிளே தியானிக்க கூடாது, அதுல பாட்டு இருக்கக்கூடாது, ஒன்லி ஜெபம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையான ஜெபம் என்றால் அதுல பாட்டு இருக்கலாம், அதுல பைபிள் வாசிக்கலாம், அதுல சோத்திரங்கள் இருக்கலாம், அதுல விண்ணப்பம் இருக்கலாம், அதுல தேசத்துக்கான ஜெபம் இருக்கலாம், அதுல கண்ணீரின் ஜெபம் இருக்கலாம். ஜெபம் என்றாலே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது தான் ஜெபம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்டு ஜெபிக்கிறது தான் ஜெபம். சிலவங்க ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு முன்னாடி அநேகர் என்ன யோசிப்பாங்கன்னா, இவன் ஜெபிக்கிறான்னு சொல்லிட்டு பாட்டுல பாடுறான், இது துதிக்கல செய்யறான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. தேவ ஜனமே, ஜெபத்துக்குள்ளாடி எல்லாமே இருக்கிறது. அவன் பாட்டு பாடி ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் பைபிள் வாசிக்கும் போது என்ன நடக்குது? ஆண்டவர் அவனோடு பேசி கொண்டிருக்கிறார். ஸோ ஜெபனா என்ன? மனுஷன் ஆண்டவரோடு பேசணும், தேவன் மனிதனோடு பேசணும், மனுஷி ஆண்டவரோடு பேசணும், தேவன் மனுஷியோடு பேசணும். இதுதான் ஜெபம். ஆராதனை பண்ணும் பொழுது என்ன நடக்குது? அவன் தேவனை துதித்து கொண்டிருக்கிறான், அவன் தேவனோடு பேசி கொண்டிருக்கிறான். அதே ஆராதனையில் ஆண்டவர் சில தரிசனங்களை காட்டுகிறார்னா ஆண்டவர் அவனோடு பேசி கொண்டிருக்கிறார். ஸோ நீங்கள் 1 hour ஆராதிக்கிறீங்க, பாட்டு கேட்டு ஜெபிக்கிறீங்கன்னா பாட்டு ஓடிக்கொண்டே இருக்கும், நீங்கள் ஜெபித்து கொண்டு தான் இருப்பீங்க. அநேகருக்கு இது தெரியாது. நம்ம சபைக்கெல்லாம் போகும்பொழுது பாடல்னு ஒரு செக்ஷன் இருக்கு, செய்தின்னு ஒரு செக்ஷன் இருக்கு, வேத வசனம்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அதனால நம்ம என்ன நினைச்சிட்டோம்? பாடுனா அது ஜெபம் கிடையாதுன்னு நினைக்கிறோம், வேத வாசித்தா அது ஜெபம் கிடையாதுன்னு நினைக்கிறோம், சோத்திரம் பண்ணா அது துதின்னு நினைக்கிறோம். தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன செய்ய வைக்கிறாரோ அதுதான் ஜெபம். அவர் நடந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றாருன்னா அது ஜெபம். அவர் பாட்டு பாடு சொல்லுகிறாருன்னா அது ஒரு துதி ஜெபம். அவரோட தான் நீங்க பேசுகிறீங்க. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன்னு ஒரு பாட்டு பாடுகிறீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க? பாடல் மூலமா அப்பாட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. நல்ல மேய்ப்பன் நீங்க தான்ப்பான்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றீங்க? ஒரு பாடல் மூலமா நீங்க அப்பாவை பார்த்து பேசி கொண்டு இருக்கிறீங்க. ஸோ ஜெபத்தினுடைய உட்கருத்தை நீங்க புரிய வேண்டும். அதற்கு ஆதாரமாக யூதா 1 அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. நல்லா கவனமா பாருங்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம், pray in the spirit. பரிசுத்த ஆவியினால ஜெபியுங்கள். உங்க வலப்பக்கத்தில் ஒரு ஆவியானவர் இருக்கிறாரே, உங்க மேல ஒரு ஆவியானவர் இருக்கிறாரே, அவர் உங்களுக்கு கட்டளை கொடுப்பார், அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார், அவர் உங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருவார், எதை பேச வேண்டும் என்று பிதாவின் ஆவியானவர் சொல்லி தருவார். வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிடத்திலிருந்து பேசுவார். மூர்க்கமான நபர்கள் நம்மகிட்ட கேள்வி கேட்கும் பொழுது நம்ம பதில் கொடுத்தோம் என்றால் நம்மளால் அவர்களை ஜெயிக்க முடியாது. ஆனால் நமக்குள் இருந்து ஆவியானவர் பதில் கொடுத்தார் என்றால் அந்த மூர்க்க நபர்கள் அடங்கி போவார்கள். அதை தான் வேதத்தில் போட்டிருக்கிறது. அந்த உபத்திரவமான நேரத்தில் பிதாவின் ஆவியானவர் உங்களிடத்திலிருந்து பேசுவார். நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். முதலாவது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கணும். Pray in the spirit. அப்படி என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். அநேகருடைய டவுட் இருக்கும், பரிசுத்த ஆவியின் சத்தத்தை எப்படி கண்டுபிடிக்க, பரிசுத்த ஆவியானவரோடு எப்படி பேச.
அவர் சவுண்டு நமக்கு எப்படி கேட்கும் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். இதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டை சொல்லி எப்படி ஜெபித்தால் தேவன் பதில் கொடுப்பார், உண்மையான ஜெபம் எப்படி பண்ணணும் என்று இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வண்டி ஓட்டி கொண்டு போய் கொண்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா நீங்கள் கிச்சனில் வேலை செய்கிறீங்க. ஏன்னா எல்லா பெண்களும் வண்டி ஓட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் கிச்சனில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு சிலர் வண்டி ஓட்டுவாங்க. ஆனால் எல்லா ஆண்களும் கண்டிப்பாக வண்டி ஓட்டுக்கிறாங்க. ஒரு சில ஆண்கள் வண்டி ஓட்டலை. ஸோ வண்டி ஓட்டி கொண்டு இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் உங்கள் மனைவியோ, இல்லை உங்கள் அம்மாவோ, இல்லை உங்கள் அப்பாவோ, இல்லை உங்கள் தம்பியோ, இல்லை உங்கள் தங்கச்சியோ யாரோ அடிக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிகிறது. ஹலோ அப்படின்னு பேசுகிறீங்க. பேசினோடனே நீ யார், எங்கேருந்து பேசுகிறேன்னு நீங்கள் கேட்பீங்களா? கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் தங்கச்சி உங்களுக்கு தெரியாதா? உங்கள் தம்பி உங்களுக்கு தெரியாதா? இல்லை உங்கள் அம்மாவை தான் உங்களுக்கு தெரியாதா? அவங்க சவுண்டை கேட்டோன்னா அம்மா பேசுகிறாங்க, அப்பா பேசுகிறாங்க. அப்பா பேசும் பொழுது ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். தம்பி பேசும் பொழுது ஹலோ தங்கச்சி சொல்லு அப்படின்னு சொல்லுவீங்களா? நல்லா தெரியுது, அது ஆம்பளை வாய்ஸு, அது என் தம்பி வாய்ஸு, நல்லா தெளிவாக தெரியுது. ஏன்னா நம்ம அடிக்கடி கேட்டு பழகிட்டோம். ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஒரே வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு அந்த சவுண்டு தெரியுது. ஆனால் இதே நீங்கள் கார் ஓட்டி கொண்டு இருக்கிறீங்க, இல்லை கிச்சனுக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு ஹலோ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியான்னு ரொம்ப ஆனந்தமாக பேசுகிறாங்க. ஆனால் சவுண்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிறது, ஆனால் யாருன்னு தெரியலை. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ 30 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட படிச்சல்ல, நம்ம இந்த இடத்துல 5ஆம் கிளாஸ் படித்தோம்லன்னு சொல்லும் பொழுது, அந்த ஆளுக்கு பேரை சொல்லி சொல்லும் பொழுது, ஆமாம் இது நம்ம ஃப்ரெண்டு இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடி படித்த நண்பர், இல்லை 30 வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஒரு நண்பர் உங்கள் நம்பரை கண்டுபிடிச்சி உங்களுக்கு அடிக்கிறாங்க. இப்போ என்ன செய்யுது? அவங்க பேசுகிறது தெரியுது, அந்த அன்பு புரியுது, அந்த உணர்வு புரியுது. ஆனால் பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசின பேச்சு, அந்த உறவு எல்லாம் இருந்தாலும் அந்த 30 வருஷம் கேப்பு, இல்லை அந்த 15 வருஷம் கேப்னால அவர்கள் குரலில் சில மாற்றம் வந்திருக்குது. ஆனால் அதே அன்பு, அதே பாசம் இருக்குது. உங்களாலையும் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் எக்ஸாக்டாக யாருன்னு சொல்ல முடியலை. ஸோ நெடுநாள் ஆனதுனால அந்த அன்பில் அவங்க கூப்பிட்டாலும் 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நீங்கள் அன்பாக பேசுனீங்களோ, இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அன்பாக நீங்கள் ஸ்கூல்லையோ காலேஜஸில் பேசினாலும், அந்த அன்பில் பேசினாலும் அந்த நாட்கள் ரொம்ப கேப் ஆனதுனால அவர்கள் ஒரு அறிமுகம் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியுது. ஆனால் அந்த அறிமுகம் கொடுத்ததுல இருந்து நீங்கள் 2 பேரும் 1 மணிக்கூர்னாலும் பேசலாம். எப்படி இருக்க, எங்கே இருக்கிற, எங்கே வேலை பார்க்குற, கல்யாணம் ஆகிட்டா, உனக்கு பிள்ளைகள் இருக்குதா, இப்படியெல்லாம் பேசி எடுத்து உங்கள் டைம் போகிறதே தெரியாது. ஆனால் அந்த இன்ட்ரோடக்ஷன், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் யாராக இருக்கும் தெரியாத வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல. முதல்ல நம்ம பார்த்தது உங்கள் கூட பழக்கம் உள்ளவங்கள ஹலோ யார் பேசுகிறீங்க நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா அது உங்கள் அம்மா, உங்கள் அப்பா எல்லாரும் தெரிந்தவங்க. ஆனால் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அடித்தவங்கள்ட்ட நீங்கள் யாருன்னு கேட்பீங்க. ஆனால் யாருன்னே தெரியாத நபர்கள் சில நேரம் அடிப்பாங்க பாருங்களேன், ராங் கால்ஸ். வேறு யாருக்கும் அடிக்க வேண்டியவங்க நமக்கு அடிப்பாங்க. இப்போ நம்ம கேட்போம் ஹலோ நீங்கள் யார், எங்கேருந்து அடிக்கீங்க? அப்போ தான் சொல்லுவோம் ராங் கால், இது ராங் நம்பர். நீங்கள் வேறு யாருக்கும் அடிக்க வேண்டியவங்க தவறாக எனக்கு அடிக்கிறீங்க. காரணம் என்னவென்றால் அவர்களை நம்ம ஒரு நாளும் பார்த்ததில்லை, ஒரு நாளும் கேட்டதில்லை. இவ்வளோ தான் வித்தியாசம் தேவச்சனமே. கர்த்தர் பேசுகிற சத்தத்தை நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளுகிறதற்கு தேவனோடு உள்ள அனுதின ஃபெலோஷிப் தான் உதவி செய்கிறது. ஒரு தாயினுடைய சத்தத்தையும், ஒரு தகப்பனுடைய சத்தத்தையும், இல்லை ஒரு நண்பனுடைய சத்தத்தையும் நம்ம புரிந்து கொள்ளுகிறதுக்கு தடையே இல்லை. ஆனால் நெடுநாளாக ஒரு நண்பர் நம்மள்கிட்ட பேசாமல் இருந்துட்டு நம்மள்கிட்ட பேசும் பொழுது நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆனாலும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் நமக்கு யாரும் தெரியாத நபர் பேசினா தான் நமக்கு அவங்க சத்தம் தெரியாது. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எவ்வளோ தூரம் நம்ம மனிதர்களோடு ஐக்கியமாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம அந்த மனிதனுடைய சத்தத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. இன்னும் எளிமையாக சொல்லுகிறேன், ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க. அந்த கம்பெனியில் வேலை செய்கிற வரைக்கும் அந்த கம்பெனியில் உள்ள நபர்களுடைய சத்தம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஆனால் இந்த கம்பெனியில் வருமான குறைவுனாலையோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையினால வேறு கம்பெனி போகிறீங்க. ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் ஒரு 50 கம்பெனி மாறியாச்சு. இந்த 50 கம்பெனி மாறினதுனால முதல்ல இருந்த கம்பெனியில் இருக்கும் பொழுது எல்லா நண்பர்களுடைய சத்தமும் உங்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் 50 கம்பெனி மாறினதுனால அந்த 1வது கம்பெனியில் உள்ள நல்ல நண்பர்களுடைய சத்தம் இப்போ உங்களுக்கு மறந்து போயிட்டு அவங்க நம்பரை சேவ் பண்ணலை. அவங்க அடித்தாலும் எங்கேயோ கேட்டது போல இருக்குதே என்று யூகிப்பீர்களே தவிர அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தரோடு உள்ள உறவு 6 மாதமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது, 5 மாதமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது, 10 வருடங்களாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிலாம் இருந்தால் கர்த்தர் பேசுகிறத கேட்க முடியாது. ஸோ கர்த்தர் பேசுகிறத கேட்கணும்னா நீங்கள் கண்டினியூவாக அவரை தேட ஆரம்பிக்கணும். எந்த லாபம் நோக்கம் இல்லாமல் கர்த்தரை தேடணும். அப்போ தான் நம்ம கர்த்தர் சத்தத்தை நேசிப்போம். ஏதாவது ஒரு லாப நோக்கம், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், எனக்கு திருமணம் நடக்கணும்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நீங்கள் தேடினீங்கன்னா, நீங்கள் தேடுறது ஃபுல்லாக அந்த திருமணத்துக்காக தான் தேடிக்கிட்டு இருப்பீங்க. திருமணம்னு எழுதி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை நீங்கள் எழுத மாட்டீங்க. ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், ஏசப்பாவோட பேசணும், அவர் என்னோடு பேசணும், அவருடைய சத்தத்தை நான் அறிந்து கொள்ளணும். இந்த கடைசி காலத்தில் என் குடும்பத்துக்கு நான் கர்த்தருடைய சத்தத்தை கொண்டு வரணும், என் தொழிலில் நான் கர்த்தருடைய சத்தத்தை கொண்டு வரணும், என் வாழ்க்கையில் அவருடைய சத்தம் வரணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் அவரோட நீங்கள் பழக தான் செய்யணும், அவரோட பேச தான் செய்யணும். இன்னைக்கு அநேக தாய்மாருக்கு ஆண்டோடைய சத்தம் நல்லா கேட்கும், ஆனால் அதுதான் ஆண்டோடைய சத்தமான அவங்க கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் அனுதினமும் அவரோடு பாடி துதித்தீங்கன்னா அவர் உங்களோடு பேசுவார். அவர் பேசும் பொழுது சமாதானம் உண்டாகும். அவர் பேசும்பொழுது சமாதானம் உண்டாகுகிறது. உங்கள் இருதயத்துக்கு தெரியும், ரொம்ப குழப்பமாக இருக்கும், ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை திடீர்னு வரும். நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க, ஆண்டவரை தேடிக்கொண்டு இருப்பீங்க, ஆனால் ஒரு கலக்கமான ஒரு செய்தி வரும். உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த செய்தியோடு நீங்கள் தளர்ந்து போகாமல் ஆண்டவர்கிட்ட அந்த செய்தியை கொண்டு போய் நீங்கள் கேஸில் வேலை செய்து கொண்டு இருக்கலாம், இல்லை கம்பெனியில் உட்காந்துருக்கலாம், ஆனாலும் சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க. அப்பா இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டுப்பா, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிற சத்தத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் தருவார். அந்த சமாதானம் வந்தோன்னு உங்களுக்கு தெரியும், அப்பா பேசிட்டார். உங்கள் காதில் எந்த சத்தமும் கேட்கல, உங்களுக்கும் சத்தம் கேட்கல, நீங்கள் சில நேரம் பைபிளை கூட திறந்து வாசித்திருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரும். தேவஜனமே, தேவன் பேசினா சமாதானம் வரும், எந்த சூழ்நிலையும் சமாதானம் வரும். ஸோ இப்படி தான் ஆவியானவர் பேசுகிறார். ஸோ ஆவியானவர் சொல்லுகிறபடி ஜெபிக்கிறது தான் ஆவியில் ஜெபிக்கிறது என்று அர்த்தம். ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க முடியும். ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்டு அவர் சொல்லுகிற பிரகாரமாக அவரோடு இணைந்து ஜெபிக்கிறது தான் யூதா 1 அதிகாரம் 20வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆவியில் ஜெபிக்கிற ஜெபம். ஆவியில் ஜெபிக்கணும்னா அதற்கு அடிப்படையாக நம்முடைய ஆவி முதலாவது உயிரடைய வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஏவுதல் கொடுக்கிறதை நம்ம உள்ளான ஆவியினால் தான் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் பிரெயினால் கண்டுபிடிக்க முடியாது, உங்கள் மைண்டால் கண்டுபிடிக்க முடியாது, உங்கள் ஹார்ட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ஸ்பிரிட் மேன், உள்ளான மனிதன். இந்த வேத வசனங்கள் எல்லாம் இருதயத்துக்குரியது, அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஒரு ஆவியை ஒரு ஆவிக்குள்ளே தான் வைக்க முடியும். வேத வசனங்கள் ஆவியாக இருக்குதுன்னா அது ஸ்டோர் பண்ணப்பட வேண்டிய இடமும் ஆவியாக தான் இருக்க வேண்டும். உங்கள் உள்ளான மனிதனை தான் ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லுகிறாங்க. இன்னைக்கு நம்ம ஆவின்னு சொல்லக்கூடிய அந்த ஆவிக்குரிய மனிதனை பழைய ஏற்பாட்டில் இருதயம்னு சொன்னாங்க. அதனால தான் இருதயத்தில் வசனத்தை வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறாங்க. புதிய ஏற்பாட்டில் உள்ளான மனுஷன் சொல்லுகிறாங்க. ஆதாம் செய்த பாவத்தினால நம்ம உள்ளான மனிதன் மரித்து போய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இந்த உள்ளான மனிதன் உயிரடைய வேண்டும். எப்படி இந்த உள்ளான மனிதன் உயிரடைவான் என்று ஒரு எளிமையான முறையை சொல்லி தருகிறேன். யோவான் 1 அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பெயர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1 அதிகாரம் 12வது வசனத்தில் அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அவரை விசுவாசித்தால் போதும். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிரோடு எழுந்தார், அவர் தான் என் ஆத்தும இரட்சகர், இனிமேல் நான் அவரை ஃபாலோ பண்ணுவேன், அவர் சொல்லுகிறதை கேட்பேன். இந்த மாதிரி அருமையாக நீங்க தீர்மானம் எடுக்கும் பொழுது அவருடைய பிள்ளையாக மாறுகிறீங்க. இப்போ உள்ளான மனிதன் மரித்த நிலைமையில் உள்ள மனிதனுக்கு உயிர் உண்டாகிறது. நிறைய 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 காரியம் இருக்குது தேவச்சனமே. ஆதாம் செய்த பாவத்தினால உள்ளான மனிதன் மரிக்கிறான். என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த உள்ளான மனிதன் உயிரடைகிறான். உள்ளான மனிதனுக்குள்ளதான் மனசாட்சி, உள்ளுணர்வு, தேவனோடு உள்ள உறவு எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்குது. தேவன் பேசுகிறது உள்ளான மனுஷன்ல தான் கேட்கும். நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு பேச வேண்டும் என்றால் ஒன்னாவது தகுதி, நீங்க உள்ளான மனுஷன்ல மறுபடி பிறக்க வேண்டும். அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது உங்க உள்ளான மனுஷன்ல கேட்கும். என்னைக்காவது கர்த்தருடைய சத்தம் உங்க காது கேட்டிருக்குதா? நம்ம இந்த டிவியில மூவிலெல்லாம் பார்க்கும் பொழுது
வானத்தில் அப்படியே சத்தம் கேட்கும். யோசுவா அப்படியே பார்ப்பார், மோசே அப்படியே பார்ப்பார். அந்த சத்தம் அழகாக கேட்கும், பெலன்கொண்டு திடமனதாக இரு. இயேசு சுமந்த அந்த தாயை பாருங்க, ஒரு கபிரியேல் தூதன் அப்பியர் ஆகி அழகாக பேசுவார். இப்படி என்னைக்காவது நம்மள்ட்ட ஆண்டவர் பேசுகிறாரா? ரொம்ப குறைவு. ஏதோ ஒரு ஆள்கிட்ட ஆண்டவர் இப்படி பேசுகிறார். மரியாள்கிட்ட பேசினாரு, யோவானுடைய தகப்பனாக்கிய சகரியாட்ட பேசினாரு, சிம்சோனுடைய குடும்பத்திட்ட பேசினாரு, கிதியோன்ட்ட பேசினாரு. ஆனால் நம்மள்ட்ட அப்படி பேசலை. ரொம்ப எளிய முறையை ஆண்டவர் மாற்றிட்டாரு. அப்படி பேசுனா எல்லார்ட்டையும் தூதன் வெளிப்பட்டாதான் பேச முடியும். கொர்நேலியுட்ட பேசினாரு, பவுல்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஆனால் நம்மள்ட்ட அப்படி ஆடியோவலாக நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தூதன் தோன்றி பேசுகிறது நமக்கு நடக்க மாட்டேங்கி. ஆனால் அது நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது, அது நடந்திருக்கிறது. ஆனால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டால் எல்லாருமே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். யாரெல்லாம் இயேசப்பா பிள்ளைகளாக மாறுகிறாங்களோ அவங்க எல்லாரும் இயேசப்பா சத்தத்தை கேட்க முடியும். இதுதான் இந்த புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம். ஸோ நீங்கள் பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கணும்னா நம்பர் 1, நீங்கள் மறுபடி பிறந்திருக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மூளையினால் கனெக்ட் பண்ண முடியாது, உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, ஆழ்ந்த தியானத்தினாலையும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி பார்த்தா ரொம்ப தியானிக்கிறவர்கள் துறவிகள், இவங்க எல்லாம் ஆழ்ந்த தியானத்தில் போய் இயேசுவை கண்டுபிடிக்க முடியல பாருங்க. ரொம்ப தியானிச்சு 18 மணிக்கு ஒரு தியானம், 1 வருஷ தியானம், எத்தனையோ பேர் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவை கண்டடையில. காரணம், நம்ம சிந்தனையினால, நம்ம பிரெயின்னால பரிசுத்த ஆவியை கனெக்ட் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவரோடு கனெக்ட் ஆகிற ஒரு எளிய முறை சொல்லுகிறது, நீங்கள் மறுபடி பிறந்திருக்கணும். நீங்கள் மறுபடி பிறக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஃபார்ம், அதுதான் ஆவிக்குரிய ஃபார்ம், அதுதான் உள்ளான மனிதன். ஆவிக்குரிய வடிவமாகிய உள்ளான மனிதன் உங்களுக்குள்ள உருவாகிவிட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கும், உங்களால் புரிய முடியும். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது புரிய முடியும். அதை தான் இயேசு அழகாக சொல்லுகிறார் மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொல்லுகிறது ஒரு விதமான ஜெபம், அது விழித்திருந்து ஜெபிக்க சொல்லுகிற ஒரு ஜெபம். ஆனால் அதில் ஒரு ரகசியம் ஆண்டு சொல்லுகிறார் பாருங்களேன். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அந்த நாட்களில் சீசர்களால் ஜெபிக்க முடியலை, ஒரு மணிக்கூர் ஜெபிக்க முடியலை. காரணம் என்னவென்றால் ஜெபத்தை மாம்ச மனுஷனால் பண்ண முடியாது, ஆவிக்குரிய மனுஷனால தான் பண்ண முடியும். மறுபடி பிறந்தாதான் ஜெபம் இன்பமாக இருக்கும். மறுபடி பிறக்கலைன்னா பரிசுத்த ஆவியின் சத்தம் கேட்காது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த முடியாது. ஏன்னா அவர் ஆவியாக இருக்கிறார், நீங்கள் மாம்சமாக இருக்கிறீங்க. மாம்சமான உங்களுக்குள்ளாடி நீங்கள் மறுபடி பிறந்ததிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பித்துருவார். நீங்கள் தேவ பிள்ளையாக இருப்பீங்க. ஸோ இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்கிறதே ஆவி. ஏன்னா ஆவியோ உற்சாகம் உள்ளதுன்னு ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். மாம்சமோ பலவீனம் உள்ளதுன்னு சொல்லுகிறார். அதனால தான் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஜெபம்னு சொல்லுகிறது மாம்சத்தில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கி நான் 5 மணிக்கு ஒரு ஜெபிச்சிரும் ஏசப்பான்னு ஒரு பொருத்தனையை பண்ணிடுவோம், நைட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருப்போம். நம்ம பண்ண பொருத்தனையும் தேவ ஆவியினால் நடத்தப்படலை. தேவ ஆவியானவர் இப்படி ஒரு பொருத்தனையை பண்ணணும்னு அவர் சொல்லலை. நம்ம மாம்சத்திலிருந்து ஒரு பொருத்தனையை பண்ணிட்டு நம்ம என்ன செஞ்சுருவோம், ஒரு சிறையிருப்பில் அகப்பட்டது போல், ஒரு சிறையில் இருக்கிறது போல் 5 மணிக்கு ஒரு ஜெபிக்கணும்னு கட்டாயத்தில் இருப்போம். இது ஆவியானவர் சொல்லவே இல்லை, நம்மளே செய்கிறோம், விரும்பி செய்கிறோம். சரி, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நன்மையை செய்தார், நம்ம அதனால் என்ன செய்வோம், ஒரு 5 மணிக்கு ஒரு ஜெபிச்சிருவோம்னு நினைப்பீங்க. 9 மணிக்கு தொடங்குறீங்க, 10 மணி வரைக்கும் நல்லா போகுது, 11 மணி வரைக்கும் போகுது, 12 மணி வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் தூக்கம் மேற்கொள்ளுது. ஏனென்றால் உங்களால் ஜெபிக்க முடியலை. ஏன்னா ஆவி உற்சாகமாக இருக்குது, ஆனால் மாம்சம் பலவீனமாக இருக்குது. ஸோ ஜெபம் சொல்லுகிறது ஆவியானவரால் நடத்தப்படணும். ஸோ ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்றால் உங்கள் ஆவி உயிரடைய வேண்டும். ஏன்னால் ஆவியானவர் கான்டாக்ட் பண்ணுற இடமே உங்கள் உள்ளான மனுஷன்தான், உங்கள் ஆவி தான். ஸோ உங்கள் ஆவி மறுபடி பிறந்தா ஆவியானவர் எளிமையாக உங்களை நடத்திடுவார். அப்படி நடத்துறது தான் யூதா 1:20 சொல்லப்பட்ட வசனம், பரிசுத்த ஆவியில் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியில் நம்ம ஜெபிக்கணும்னா முதல்ல நம்ம ஆவி மறுபடி பிறக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் மறுபடி பிறக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். வேத வசனங்களை கேட்பீங்க, சத்தியங்களை கேட்பீங்க, உங்களை அறியாமலே உங்கள் உள்ளான மனுஷன் பிறந்துருவான். பிறந்ததுனால தான் சத்தியங்களை கீழ்ப்படிய ஆரம்பிப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் நல்ல சத்தியங்களுக்கு நேராக நடத்துவார்.
ஸோ இப்போ பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கும் பொழுது உங்கள் இஷ்டத்தில் ஜெபிக்காம தேவ சித்தத்தின்படி ஜெபிப்பீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம இஷ்டப்படி ஜெபிக்க பண்ணுகிறது தான் மாம்ச சிந்தனை. ஏன்னா மாம்ச சிந்தனையில் நிறைய கவலைகள் இருக்கும். ஐயோ எனக்கு திருமணம் ஆகலையே, ஐயோ என் வீடு கட்டப்படலையே, ஐயோ என் பிள்ளைகள் இன்னும் படிக்கலையே, என் பிள்ளைகள் ஃபெயில் ஆகிட்டு இருக்குது, ஐயோ வருமானம் இல்லையே. இதெல்லாம் மாம்ச சிந்தனை. உடனே இந்த கவலைகளை எல்லாம் பறக்கி எடுத்துட்டு போய் ஆண்டவரே இதை மாற்றும், ஆண்டவரே இதை மாற்றும் என்று ஜெபிக்கிறது உத்தமம் கிடையாது. ஏனென்றால் மாம்ச சிந்தனையில் ஜெபிக்க கூடாது. 1000 போராட்டம் இருக்கலாம், 1000 போராட்டத்தையும் அப்பா சமூகத்தில் கொண்டு போகணும். அப்பா சொல்லுவார், மகனே இந்த பிரச்சனைக்கு காரணம் இதுதான், அழகா சொல்லுவார், உங்களுக்கு புரிய வைப்பார். அதனால்தான் நம்ம ஆவியானவரோடு பேச வேண்டும். பைபிள் அழகாக சொல்லுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே பரிசுத்த ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆம் தேவச்சனமே, ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு எந்த ஜபத்தை பண்ணணும், எப்படி பண்ணணும் தெரியாததுனால அவரு கூட ஃபெல்லோஷிப்ல இருக்கும் பொழுது சில நேரம் நீங்க தானே அழுவீங்க. அழுது ஜெபித்து முடிக்கும் பொழுது 1/2 மணிக்கூர் அழுதுருப்பீங்க, அவ்வளோதான். ஜெபிச்சிருப்பீங்க, ஏசப்பா இந்த விஷயம் இருக்குப்பா, எனக்கு வாயை திறந்து ஜெபிக்க கூட ஞானம் இல்லைப்பான்னு சொல்லி அழுது, ஏசப்பா உதவி செய்யுங்கப்பா, தேவனே உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3/4 மணிக்கூர் அழுது ஜெபம் பண்ணியிருப்பீங்க. என்ன ஜெபம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த 3/4 மணிக்கூர் போனதே தெரியாது. ஆவியானோர் கண்ட்ரோலில் எடுத்துட்டார், ஆவியானோர் ஆளுகை செய்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிறீங்க, ஆண்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை நினைத்து ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க தான் செய்தீங்களே தவிர மாம்ச சிந்தனையில் மனசில் தோன்ற எல்லாத்தையும் ஜெபிக்கலை. என்ன ஜெபிச்சிங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. 1/2 மணிக்கூர் ஆண்டு சமூகத்தில் இருந்திருப்பீங்க, டைம் போனதே தெரிந்திருக்காது. இதுதாங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஜெபம். ஏன்னா நமக்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியாது, தேவ சித்தம் எதுன்னு தெரியாது. தேவ சித்தம் இல்லாத விஷயங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருப்போம். ஒரு வாலிபனை எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை ஒரு வாலிப பிள்ளையை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம தேவ சித்தம் இல்லாததை ஜெபிக்கிறோமோ என்று பெரியவர்கள் கூட யோசிக்கலாம். அதனால தான் ஒரு வாலிபனையோ ஒரு வாலிப தங்கச்சி எடுத்து உங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லுகிறேன். ஒரு வாலிபன், கல்யாணம் ஆகிற வயசில் இருக்கிற ஒரு வாலிபன், அவன் என்ன ஜெபிப்பான்? தான் நேசிக்கிற பிள்ளையை திருமணம் பண்ண வேண்டும் என்று ஜெபிப்பான். அந்த பிள்ளை ஒருவேளை ரட்சிக்கப்படாத பிள்ளையா இருக்கலாம். இல்லை ஒரு வாலிப தங்கச்சி எடுத்துக்கொள்ளுங்க, திருமண வயசில் உள்ள பிள்ளையை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் அறியாத ஒரு நபரை நேசிக்கிறாங்க, அந்த பையனை கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் ஒரு குடிகாரனாக இருக்கிறான், இது அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன செய்கிறாங்க? ஏசப்பா ஏசப்பா உதவி செய்யுங்கப்பா, நான் நேசிக்கிறேன் அந்த பையனை எனக்கு தாங்கப்பான்னு ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. அவங்க வயசில் அது கரெக்டு தான், ஏன்னா அவங்க தேவை ஏதோ அவங்க அதை ஜெபிக்கிறாங்க. ஆனால் நமக்கு நல்லா தெரியும், அந்நிய நுகத்தில் மாட்டாதன்னு வேதம் ஒரே வசனத்தில் போட்டு விட்டது. வசன அறிவு இல்லாததுனால, மறுபடி பிறக்காததுனாலையும், இல்லை என்றால் சொந்த இச்சையில ஜெபிக்கிறதுனாலையும், தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுக்க முடியாத லெவலில் இருக்கிறதுனாலையும் அவங்க என்ன செய்வாங்க? தன் மண்டையில் ஓடுகிற ஜபத்தை எல்லாம் பண்ணுவாங்க. தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும், இந்த மாதிரி ஜபம் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால்தான் பரிசுத்த ஆவியின் உதவி தேவை. ஏன்னா அந்த பையன் குடிகாரன், அந்த பையன் கூட போனால் வாழ்நாள் ஃபுல்லாக அடிமையாக இருப்பேன், உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பான், கல்யாணம் கட்டுற வரைக்கும் தான் உன்னை நேசிப்பான், அதுக்கு பிறகு நீ துன்பம் தான் அனுபவிக்க போகிறன்னு சொல்லிட்டு ஆவியானவருக்கு தெரியும். அப்போ இந்த பெண்மணி, இந்த பெண் பிள்ளை, இந்த தங்கச்சி ஆண்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தா வாழ்க்கை ஃபுல்லாக அழ வேண்டிய அவசியம் இல்லை. சொந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுனால அவளுக்கே தெரியாமல் அவள் ஒரு ஆபத்துக்குள்ளே போகிறா. இதே போல் ரட்சிக்கப்பட்ட வாலிப பையன் இருக்கிறான்னா, அந்த பையன் ஆண்டவர் அறியாத ஒரு பெண் பிள்ளையை கட்டணும்னு நினைக்கிறான்னா, அவன் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறது எப்படி இருக்கும்? ஆண்டவரே அந்த பிள்ளையை நான் எப்படியாவது ரட்சிப்புக்குள்ளே நடத்தி விடுவேன், எப்படியாவது வசனத்தை படிக்க வைத்து விடுவேன். என்னதான் அவன் அப்படி சொன்னாலும் திருமணம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத முறையில் தான் நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அங்கே இடம் இருக்காது. ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளையை அவன் கட்டி வருகிறான். அதற்கு பின்னாடி அந்த பிள்ளைகள் எப்படி சாலமோன இருதயத்தை வலுவ பண்ணாங்களோ, அந்நிய தேவங்கள்கிட்ட கொண்டு போனார்களோ, இந்த பிள்ளைகளையும் சாத்தான் உபயோகப்படுத்தி இந்த ரட்சிக்கப்பட்ட பையனுடைய ரட்சிப்பை திருடி விடுவான். அதனால்தான் நம்ம சித்தம்படி ஜெபிக்கக்கூடாது. ஸோ இந்த வாலிபன் ஆண்டு சித்தத்தின்படி ஜெபித்திருந்தால் ஆண்டவர் காட்டியிருப்பார், மகனே உன்னுடைய விழா எலும்பு அது கிடையாது, உனக்கு தேவன் கொடுக்கிற பார்ட்னர் அது கிடையாது, அது வேற ஒரு சகோதரனுடைய மனைவி.
அடுத்தவங்களுடைய பொருளை இச்சிக்காத, அது உனக்கு ஆபத்தா மாறும். உன் நித்திய ஜீவனை அது திருடிவிடும். உன்னை அறியாமல் நீ நேசித்ததுக்காக நீ ஜெபித்து கொண்டிருக்கிற. உனக்கு நான் ஒன்று வைத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் உணர்த்தியிருப்பார். அதனால்தான் ஆவியில ஜெபிக்கணும். வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம பார்த்தாலும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தான் ஜெபிக்க வேண்டும். நிறைய பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே இதை தீர்த்துத்தாரும் அதை தீர்த்துத்தாரும் சொல்லும் பொழுது நம்ம தேவ சித்தம் இல்லாமல் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். நம்ம கவலையை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். அதனால் தான் பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்பட்டு ஜெபிக்க வேண்டும். லூக்கா 4:1, மத்தேயு 4:1 பாருங்க. பரிசுத்த ஆவியினால் இயேசு நடத்தப்பட்டார். அப்போ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். உபவாசம் எடுக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அந்நிய பாஷை பேசுறீங்களா? பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஜெபிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஸோ முதலாவது இந்த காலத்தில் நம்ம ஜெயம் எடுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு கனெக்ஷன் நமக்கு தேவை. அவர் தான் நமக்கு தேவனை அறிமுகப்படுத்துகிறவர். ஏசப்பா இருந்த காலத்தில் இயேசு தான் தேவனை அறிமுகப்படுத்தினார். இயேசுவை கண்டவன் பிதாவை கண்டவன். இந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவரை அறிந்தால் தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவரோடு பேசணும். நாம் ஜெபிக்கிறது பிதாவின் இடத்தில் ஜெபித்தாலும், புத்திரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை முடித்தாலும், இந்த ஜெபங்களை எல்லாம் வாக்குத்தத்தங்களோடு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண உதவி செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவரிடத்தில் நம்ம கேட்கறது தப்பு கிடையாது. ஆவியானவரே எனக்கு ஜெபிக்க உதவி செய்யுங்கன்னு கேட்கறது தப்பு கிடையாது. என்னை நிரப்புங்க ஆவியானவரேன்னு கேட்கறது தப்பு கிடையாது. ஏன்னா அவர் தான் நம்மளை நிரப்புவார். பரிசுத்த ஆவினால் நம்ம நிரப்பப்பட்டால் தான் நம்ம ஜெபம் கர்த்தருக்கு சித்தமாக இருக்கும். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்படி என்றால் என்ன? வசனத்துக்கு கீழ்ப்படியாம முரட்டாட்டமாக இருந்து ரவுடித்தனம் பண்ணி இல்லை உலகத்தான போல இருந்துட்டு ஆண்டு சமூகத்தில் வந்து ஜெபித்தால் ஆண்டு அதை கேட்க மாட்டார். ஸோ வேதத்தை கேளாதபடி ஒரு ஜெபத்தை பண்ண ஆண்டு அதை கேட்க மாட்டேங்கிறார். ஸோ இதிலிருந்து புரிகிறது, எல்லா ஜெபத்தையும் ஆண்டு கேட்கறது கிடையாது. ஆண்டுக்கு சித்தமான ஒரு ஜெபம் இருக்குது, அந்த ஜெபத்தை பண்ணாதான் ஆண்டு கேட்கிறார். இதை தான் யாக்கோபு 4வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை பாருங்கள். இந்த 2 வசனங்கள்லையும் 2 குறிப்பிட்ட நபர்களை பார்த்து இந்த வசனம் பேசுகிறது. ஒன்று ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஒன்று ரட்சிக்கப்படாத பிள்ளைகள். ரட்சிக்கப்பட்டவங்களும் ஜெபிக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் ஜெபிக்கிறாங்க. சபைக்குள்ள வர எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் ஜெபிப்பாங்க. ஸோ அவங்க ஜெப முறையை தான் இங்கே அழகாக யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு 4:2 சொல்லுகிறது, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. சில நேரம் சில விஷயம் வேணும்னு சண்டை போடுவோம், அடிதடி பண்ணுவோம், கோர்ட்டு கேஸுன்னு கூட போயிடுவோம். அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த காரியங்கள் அவ்வளோ தூரம் போயும், எவ்வளோ டாக்டரை பார்த்தும், எவ்வளோ கோர்ட்டு கேஸுன்னு ஏறியும், இல்லை எவ்வளோ பெரிய வக்கீலை பார்த்தும், எல்லாமே செய்தும் சில விஷயங்கள் நடக்காமல் போறதுக்கு காரணம் நீங்கள் ஜெபம் பண்ணவில்லை என்று சொல்லுகிறார். இப்போ அடுத்த காரியத்தை சொல்றார், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணா நிறைய விஷயம் நடக்கும். ஆனால் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். இப்போ ஜெபிக்கிறவங்கள பார்த்து சொல்லுகிறார். முதல்ல சொல்றாரு, நீ ஜெபிக்காம சண்டை போடுறதுனாலையும் வாக்குவாதம் பண்ணுகிறதுனால தான் சில விஷயம் நடக்கலன்னு சொல்றாரு. இப்போ ஜெபிக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, ஓகே, இப்போ நீ சண்டை போடலை, வாக்குவாதம் பண்ணலை, அடிதடி போடலை, இப்போ நீ ஜெபிக்க ஆரம்பித்துட்ட, ஆனால் நீ உன் இச்சையின்படி ஜெபிக்கிற. அது அழகா சொல்றாரு பாருங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியது இருக்குது தேவஜனங்கள். மாம்ச சிந்தனையில அலை மோதுகிறது போல உள்ள எண்ணங்களை வைத்து நாம் ஜெபிக்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் போக வேண்டும், ஆவியில ஏவப்படுற விஷயங்களை ஜெபிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கும். சில நேரம் கடன் பிரச்சனை ஓவரா இருக்கும், ஆனா ஆண்டவர் சொல்லுவார், உங்க பிள்ளைக்காக ஜெபிக்க சொல்லுவார். ஆண்டவரே கடன் பிரச்சனை நிறைய இருக்கு, ஏன் ஆண்டவரை என் பிள்ளைக்காக ஜெபிக்க சொல்றீங்கன்னு நீங்க யோசிப்பீங்க. திடீர்னு பார்த்தா ஆண்டவர் உங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பார். 3 மாசத்துல 4 மாசத்துல அந்த கடனை ஆண்டவர் எளிமையாக மாற்றி விடுவார். அதனால தான் ஆண்டவர் உங்க பிள்ளைக்காக ஜெபிக்க சொன்னார். நமக்கு தெரியாது நம்ம சொல்யூஷன் எங்க இருக்குதுன்னு, நமக்கு நிச்சயமாக தெரியாது நம்ம விடுதலை எங்க இருக்குதுன்னு. அதனால தான் நம்ம பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்டு ஜெபிக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை சொல்லி இந்த அருமையான செக்ஷனை முடிக்க போகிறோம். இப்போவுமே அநேகருக்கு புரிந்திருக்கும் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி மனுஷன் ஏமாற்றப்படுகிறான், எப்படி ஆவியானவருடைய சத்தத்தை அறியாமல் ஜெபிக்கிறான், பல மணிக்கூர் எப்படி வீணாக ஜெபிக்கிறான்.
சிந்தனையிலிருந்து ஜெபிக்கிறான், நினைக்கிறதையெல்லாம் ஜெபிக்கிறான், உள்ளத்தில் ஏவப்படாமல் ஜெபிக்கிறான். தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உள்ளத்தில் ஏவப்பட்டு மனசாட்சிக்கு உணர்த்தப்பட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். எந்த விஷயம் எல்லாம் மனசாட்சியை தொடாமல் வருதோ, எந்த விஷயம் எல்லாம் உள்ளத்திலிருந்து வரலையோ அது பாவம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. சும்மா சிந்தனையிலிருந்து வருகிற எல்லாம் ஜெபிக்க கூடாது. சிந்தனையில உணர்த்தப்பட்டா ஜெபிக்கலாம், பாரமுள்ள விஷயங்களுக்கு ஜெபிக்கலாம், தவறு கிடையாது. ஒரு அருமையான தேவ மனுஷன் சொல்லுவார், வானத்துல நிறைய பறவை பறக்க தான் செய்யும், அதை தடுக்க முடியாது. அதை உன் தலையில கூடு கட்ட விடாம நீ தடுக்கலாம். நிறைய பறவை பறக்கிறத தடுக்க முடியாது, ஆனா பறவை உன் தலையில கூடு கட்டாம இருக்கிறத தடுக்க முடியும். அப்படி என்றால் என்ன? நிறைய கெட்ட எண்ணங்கள் வரதான் செய்யும், ஆனால் அந்த கெட்ட எண்ணங்கள் உங்களை ஒரு கொலைகாரனாக மாற்ற, ஒரு விபச்சாரக்காரனாக மாற்ற, ஒரு திருடனாக மாற்ற, இல்லை ஒரு பாவியாக மாற்ற நீங்கள் உங்களை விட்டு கொடுக்காம இருக்கணும். ஏன்னா கெட்ட எண்ணங்களுக்கு முடிவு இருக்காது, மாம்ச எண்ணங்களுக்கு முடிவு இருக்காது. ஆனால் உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? மாம்ச சிந்தனைகள் வரதான் செய்யும். பாருங்கள், அதற்கு ஆதாரமாக ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 20:5, மனிதனுடைய இருதயத்தின் யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை முண்டெடுப்பான். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யோசனை. ஆண்டவர் சொல்லுவார், இருதயத்திலிருந்து வருகிறதே தீட்டுப்படுத்தும். ஒரு அனதர் கைண்ட் ஆஃப் சோர்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது ரட்சிக்கப்படாத இருதயம் இருக்கும் என்றால் அதிலிருந்து வருகிறதெல்லாம் தீட்டுப்படுத்தும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அந்த இருதயத்திலிருந்து வருகிறது உங்களை தீட்டுப்படுத்தாது. ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மனுஷனுடைய யோசனைன்னு சிலது இருக்குது. அது கடல் தண்ணி போல இருக்கலாம், ஆழமான ஜலம் போல இருக்கும். நமக்கு தேவையானதை நம்ம மொண்டு கொள்ளணும் அப்படின்னு இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? மாம்ச எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஐயோ, எனக்கு அது நடக்கலையே, வீட்டு வாடகை கட்டலையே, வீடு கட்டலையே, வருமானம் இல்லையே, கணவருக்கு வேலை இல்லையே, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது. எல்லா பிரச்சனையும் இருக்கும் பொழுது கத்தர் கண்ட்ரோலில் இருக்கிறார், கத்தர் நடத்துகிறார். இந்த பிரச்சனைகள் உயர்த்தும், என் பிள்ளைகளை சீர்படுத்தும். இந்த உபத்திரவத்தில் இருக்கிற நான் சித்தி பெறுவேன், நான் ஆசீர்வாதம் பெறுவேன். பாடுகளை சகிக்கிற எனக்கு மேன்மை உண்டு, கத்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார் என்ற விசுவாசத்தை கைவிடக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். உடைக்கப்பட்ட உங்களை தான் ஆண்டவர் உருவாக்கி உபயோகப்படுத்துவார். உடைத்தார்னா உருவாக்குவார். உருவாக்கும் பொழுது உங்களை உபயோகப்படுத்த போறார் என்று நீங்க கண்டிப்பாக நம்ப வேண்டும். ஆண்டோட வசனம் அழகா சொல்லுது, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். யாரையும் சட்டார்னு நிலைநிறுத்த மாட்டார், எல்லாரையும் டக்குன்னு உயர்த்த மாட்டார். எல்லாருக்கும் ஒரு வெயிட்டிங் டைம் இருக்கு, ஒரு காத்திருப்பு நேரம் இருக்கு. எல்லாரும் காத்திருப்ப கடந்து தான் உயர்த்தப்படுறாங்க. இன்னைக்கு உயர்த்தப்பட்ட எல்லாருமே, இன்னைக்கு சாதித்த எல்லாருமே, வேதத்தில் சாதித்த எல்லாருமே காத்திருந்தாங்க. ஆண்டவங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக தான் அவர்களை நடத்தினார். அவர்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். இது வசனம் சொல்லுகிறது. ஒரு ஆளை எடுத்தவன டக்குன்னு உயர்த்த மாட்டார். ஏனென்றால் அனுபவம் இல்லாமல் போய்விடும். மனுஷனா பிறந்த யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வயது கூடுனதுனாலையோ, இல்லை பாஸ்டராக இருக்கிறதுனாலையோ, இல்லை தீர்க்கதரிசியாக இருக்கிறதுனாலையோ அவங்களுக்கு ஷார்ட்கட் இருக்கான்னு கேட்டால் ஷார்ட்கட் கிடையாது. ஆபிரகாமுக்கும் ஷார்ட்கட் கிடையாது, ஆண்டவராகிய இயேசுக்கும் ஷார்ட்கட் இல்லை, நமக்கும் ஷார்ட்கட் கிடையாது. வசனத்துக்கு கீழ்ப்படியணும். இது எல்லாருக்கும் கட்டளையிடப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயம், உங்கள் சிந்தனை ஏவுகிற எல்லா விஷயத்தையும் செபிக்காமல் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறதை நீங்கள் செபிக்க வேண்டும். இன்னொரு காட்டி எல்லா விஷயத்தையும் சம்ரைஸ் பண்ணி எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி உங்களுக்கு திரும்பியும் சொல்லுகிறேன். யூதா 1:20 பரிசுத்த ஆவிக்குள் செபிக்கணும் என்று நாம் பார்த்தோம். மத்தேயு 26:41 மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று பார்த்தோம். அப்படி என்றால் நம்ம ஆண்டவரோடு பேச வேண்டும் என்றால் அந்த உற்சாகமுள்ள நபர் நமக்குள் இருக்க வேண்டும். நம்ம ஆவி உயிரடைய வேண்டும். ஆவி எப்படி உயிரடையும் என்று யோவான் 1:12 வைத்து நாம் பார்த்தோம். தேவனுடைய பிள்ளையா மாறும் பொழுது நம்ம ஆவி உயிரடையுது. நம்ம அவரை விசுவாசிக்கும் பொழுது, வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வசனம் நமக்குள்ள போகும் பொழுது, வசனத்தை நம்ம திறந்த இருதயமாக கேட்கும் பொழுது நம்ம மறுபடி பிறக்கிறோம். மறுபடி பிறந்தால்தான் பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம கனெக்ட் பண்ண முடியும். நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு கம்பியால் மட்டும்தான் கரண்டை பாஸ் பண்ண முடியும். ஒரு பிளாஸ்டிக் ஆலையோ ஒரு மரத்துண்டாலையோ கரண்டை பாஸ் பண்ண முடியாது. கரண்டை நீங்கள் ஃபீல் பண்ணணும்னா
ஒரு கம்பி எடுத்து கரண்டை தொட்டு பார்த்தா அந்த கம்பி மூலமாக நம்மளுக்கு ஷாக் அடிச்சிடும். ஒரு கட்டையை எடுத்து கரண்ட் போகிற இடத்துல வச்சா அந்த கரண்ட் கட்டையில் பாஸ் ஆகாது. ஒரு பிளாஸ்டிக்கில் கரண்ட் பாஸ் ஆகாது. இதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தொட வேண்டும் என்றால் நம்ம உள்ளான மனுஷன் மறுபடி பிறந்திருந்தால்தான் அவர் நம்மளோடு பேச முடியும். இதை தான் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். ரோமர் 8:26 அதை தான் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாததுனால நமக்கு அவர் ஆலோசனை கொடுத்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். நமக்குள்ள இருந்து அதை செய்வார். யாக்கோபு 4வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை பார்த்தோம். எப்படி ஜெபிக்காம போராடுகிறதுனால சண்டை போடுகிறதுனால ஏதாவது காரியம் நடக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக நடக்காது. அவங்களுக்கு ஏன் சில காரியம் நடக்கலைன்னா சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி அடிதடி வச்சும் நிறைய காரியம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ஜெபிக்காமல் இருக்காங்க. அதே யாக்கோபு சொல்கிறாரு, ஜெபிக்கிறவங்க தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க சொல்கிறாரு. உங்கள் இச்சையின்படி உங்கள் இஷ்டத்துக்கு ஜெபிக்காதீங்கன்னு யாக்கோபு 4:3 அழகாக சொல்லுகிறார். நீதிமொழிகள் 28:9 பார்த்தோம். வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிற ஜெபம் அருவருப்பானது. ஸோ நம்ம இந்த உலக வாழ்க்கையில் தேவனை தேடுகிற இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் ஜெபிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்க்கிறதற்காக தான் இந்த அருமையான பதிவை நம்ம கேட்டோம். கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன் ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். கடைசியாக நீதிமொழிகள் 20:5 நாம் பார்த்தோம். மனுஷனுடைய இருதயத்தின் யோசனைகள் ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை முண்டெடுப்பான். அப்படி என்றால் என்ன? நம்ம மாம்ச சிந்தனையில் நம்ம கவலைகளை பிசாசு எப்பொழுதுமே காட்டி கொண்டு தான் இருப்பான். உனக்கு அந்த குறைவு இருக்குது, இந்த குறைவு இருக்குது, இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது. வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம நிறைவை பார்க்க விடாமல் பிசாசு தடை பண்ணுவான். ஆம் தேவச்சனமே, வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது அகன்று போகிறது. நிறைவான இயேசு நம்ம இருதயத்தில் இல்லையா? ஏன் குறைவுகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? ஏன் பலவீனங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க? நிறைவான அவரை பாருங்க. நம்ம வாழ்க்கை அவரை போல மாறப்போகுது. ஒரு நாள் வரும், அவரை போல நம்ம மாறிடுவோம். இந்த கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற இந்த வாழ்க்கையில் இயேசுவை பாருங்கள். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பணக்காரங்கள்ட்ட, இயேசு அறியாத எத்தனையோ கோடீஸ்வரர்கள்ட்ட இயேசு இல்லை, பணக்காரங்கள்ட்ட இல்லை. இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிறார். அவரை பாருங்க, அவரை போல மாறுங்க. உங்க சுபாவம் அவரை போல மாறட்டும். இயேசுவை வெளிப்படுத்த கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஸோ எப்படி ஜெபிக்கணும் என்று கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படி ஜெபித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபித்து பாருங்கள். மறுபடி பிறந்து பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்டு ஜெபித்து பாருங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இப்படி ஜெபித்தால் தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆரம்பத்தில் ஒரு கேள்வியை வைத்தோம், எப்படி ஜெபித்தால் தேவன் பதில் கொடுப்பார்? எப்படி ஜெபிக்க வேண்டும்? இப்படி ஜெபித்து பாருங்கள். இப்படி ஜெபித்தால் தேவன் பதில் கொடுப்பார். இந்த பதிவு மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து வருகிற நாட்களில் அநேக பதிவுகளை ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம கொண்டு வரலாம். தொடர்ந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலை, இந்த ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவு புரோஜனப்பட்டிருந்தால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அநேக ஆத்மாக்களுக்கு அது புரோஜனப்படட்டும். மீண்டும் வேறு பதிவில் சந்திக்கலாம். God bless you. Amen.